பிஜிடிஆர்பி 2025க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பியில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜியில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். நம்முடைய பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி சிலபஸும் CUET கேட்கப்பட்ட MA எஜுகேஷன் MT இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கான எஜுகேஷன் சைக்காலஜியும் கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு சேமாக இருக்குது. அதனால் இந்த 2 தேர்விலும் கேட்கப்பட்ட ஒரு 10 ஆண்டு வினாக்களை நம்ம டெஸ்ட் பேட்சில் நம்ம கொடுக்குறோம். இந்த பதிவில் MA எஜுகேஷன் 2019 கேட்கப்பட்ட வினாத்தாளின் கிட்டத்தட்ட இதில் 75 வினாக்கள் இருக்கும். அனைத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கல்வி முறைகளில் எது அறிவியல் முன்னேற்றத்தை ஆதரிக்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் A நடைமுறை கல்வி. 2 சாந்தி நிகேதனின் நிறுவனர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் B தாகூர். 3 மகாத்மா காந்தி எந்த கல்வி முறையை முன்மொழிந்தார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் A ஆப்ஷன் செயல்பாடுகள் மூலம் கற்பித்தல். 4 வர்க்கமற்ற சமூகத்தை உருவாக்குவதை யார் வலியுறுத்தினார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் D ஆப்ஷன் மார்க்கஸ். 5 மேல்நிலை கல்வியில் ICTயின் பயன்பாடு என்பது என்ன அப்படின்னாக்கா இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதற்கான கரெக்டான ஆன்சர் A ஆப்ஷன் ICT மூலம் கற்பித்தல். 6 IQ என்ற சுருக்கத்தின் முழு பொருள் என்ன? இதற்கான கரெக்டான ஆன்சர் நுண்ணறிவு ஈவு. 7 ஸ்பேர்மனின் கூற்றுப்படி G என்பது எதை குறிக்கிறது? இதற்கான கரெக்டான ஆன்சர் A ஆப்ஷன் பொது நுண்ணறிவு. 8 கேட்டல் ஆளுமையில் எத்தனை பண்புகளை முன்மொழிந்தார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் D ஆப்ஷன் 16. 9 குழந்தை மைய பயிற்று முறை என்றால் என்ன? இதற்கான கரெக்டான ஆன்சர் D ஆப்ஷன் குழந்தைகளின் அனுபவங்களுக்கு அவர்களின் கருத்துக்களுக்கு மற்றும் செயலில் பங்கேற்பதற்கு முதன்மை கொடுத்தல். 10 ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டியது? இதற்கான கரெக்டான ஆன்சர் D ஆப்ஷன் மேலே உள்ள அனைத்தும், அதாவது தனது பாடத்தின் அறிவு, கற்பித்தல் முறைகளின் அறிவு, மாணவர்கள் பற்றிய அறிவு, இவை அனைத்தும் இதற்கான சரியான ஆன்சர். 11 பாடத்திட்டத்தின் மையப்புள்ளி எது? இதற்கான கரெக்டான ஆன்சர் B ஆப்ஷன் மாணவர். 12 கற்றலின் மிகவும் பயனுள்ள கோட்பாடு என்னவென்றால் ஒரு புதிய பதில் வலுவடைகிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் B ஆப்ஷன் வலுப்படுத்துதல் மூலம். 13 பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? கல்வி ஒரு கலை, கல்வி ஒரு அறிவியல், இது ஒரு கலையோ அறிவியலோ அல்ல, இது ஒரு கலையும் அறிவியலும் ஆகும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் D ஆப்ஷன் இது ஒரு கலையும் அறிவியலும் ஆகும். 14 குழந்தையின் கல்விக்கான முதல் பள்ளி எது? இதற்கான கரெக்டான ஆன்சர் C ஆப்ஷன் குடும்பம். 15 கல்வி என்பது அனுபவங்களின் மறு கட்டமைப்பு என்று யார் கூறினார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் C ஆப்ஷன் ஜான் டூயி. 16 பாடத்திட்டத்தின் பொருள் என்ன? இதற்கான கரெக்டான ஆன்சர் B ஆப்ஷன் ஆசிரியர் கற்பிக்க விரும்பும் அனைத்தையும் திட்டமிடுவது. 17 லட்சியவாதத்தின்படி கல்வியின் நோக்கம்? இதற்கான கரெக்டான ஆன்சர் C ஆப்ஷன் தன்னை உணர்தல் மட்டுமே. 18 இடைநிலை கல்வி எந்த வயது குழுவினருக்கு வழங்கப்படுகிறது? இதற்கான கரெக்டான ஆன்சர் A 14 to 16 வயது. 20 NCF நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் 2005 படி ஆசிரியர் ஒரு டேஷ். இதற்கான கரெக்டான ஆன்சர் C வழிகாட்டி. 21 சர்வசிக்ஷா அபியான் எதனுடன் தொடர்புடையது? இதற்கான கரெக்டான ஆன்சர் B ஆப்ஷன் தொடக்க கல்வி. 22 ஒவ்வொருவரும் ஒருவருக்கு கற்பிக்க வேண்டும் என்ற முழக்கத்தை யார் கொடுத்தார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A மகாத்மா காந்தி. 23 எந்த கல்வி நிலை மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தின் காலம் என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான கரெக்டான ஆன்சர் C ஆப்ஷன் இடைநிலை கல்வி. 24 NCF நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் 2005 யார் தயாரித்தனர்? இதற்கான கரெக்டான ஆன்சர் A ஆப்ஷன் NCERT. 25 டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன்ஸ் 1916 என்ற புத்தகம் யாரின் முக்கியமான படைப்பு? ஆப்ஷன்ஸ் A ஜான் டூயி. 26 நண்பர், தத்துவஞானி மற்றும் வழிகாட்டி என்று சொற்றொடரால் ஆசிரியர் மகிமைப்படுத்தப்படுகிறார் ஏனெனில்? இதற்கான கரெக்டான ஆன்சர் D ஆப்ஷன் மேலே உள்ள அனைத்தும். 27 தனது சொந்த வேகத்தில் கற்றல் என்பது எதன் சிறப்பம்சம்? இதற்கான கரெக்டான ஆன்சர் B ஆப்ஷன் நிரல் வழி கற்பித்தல் முறை. 28 டயட் என்பதன் விரிவாக்கம்? இதற்கான கரெக்டான ஆன்சர் B ஆப்ஷன் டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அண்டு ட்ரைனிங். 29 கூற்று A வகுப்பறையில் படைப்பாற்றலை வளர்க்க முடியும். காரணம் ஆசிரியர் அனுபவத்திற்கு திறந்தவராகவும் தெளிவின்மையை பொறுத்து கொள்பவராகவும் இருந்தால். இதுக்கான கரெக்டான ஆன்சர் A ஆப்ஷன் A மற்றும் R இரண்டும் சரியானவை. 30 பின் வருவனவற்றில் எது கற்பித்தல் திறனை உள்ளடக்கியது?
இதற்கான கரெக்டான ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும், அதாவது கரும்பலகை எழுதுதல், கேள்வி கேட்டல், விளக்குதல். 31 உயர்கல்வி மட்டத்தில் கற்பித்தலின் முக்கிய நோக்கம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் முடிவெடுக்கும் திறனை வளர்த்தல். 32 தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் ஐசிடி உள்ளடக்கியது. இதற்கான கரெக்டான ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும், அதாவது ஆன்லைன் கற்றல், எஜுசேட்டை பயன்படுத்தி கற்றல், இணையம் சார்ந்த கற்றல். 33 மைக்ரோ டீச்சிங் எப்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ பயிற்சி கற்பித்தலின் போது. 34 மதிப்பு கல்வி ஒரு மாணவரை உருவாக்குகிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நல்ல குடிமகனாக. 35 கற்றலின் மிகவும் பொருத்தமான நோக்கம். இதற்கான கரெக்டான ஆன்சர் நடத்தை மாற்றம். 36 வகுப்பில் தொடர்ந்து கேள்விகள் கேட்கும் மாணவர்களை. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கேள்விகள் கேட்க தொடர ஊக்குவிக்க வேண்டும். 37 கல்வி என்பது ஒரு டேஷ் சக்தி வாய்ந்த கருவி. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் மேலே உள்ள அனைத்திற்கான, அதாவது சமூக மாற்றத்திற்கான, தனிப்பட்ட மாற்றத்திற்கான, கலாச்சார மாற்றத்திற்கான. 38 இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு எஸ்டிஎஸ்சிகளின் கல்வியை ஊக்குவிக்கிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் பிரிவு 46. 39 எழுதிய பொருளின் நல்ல மதிப்பீடு எதை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடாது. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் படித்ததை மீண்டும் உருவாக்கும் திறன். 40 பின் வருவனவற்றில் எது கற்றலின் விளைவு அல்ல. இதற்கான கரெக்டான ஆன்சர் முதிர்ச்சி. 41 டேஷ் பெற்றோர்கள் ஊக்குவிக்கப்பட்டால் மாணவர்களின் கல்வி செயல்திறன் மேம்படும். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தங்கள் குழந்தைகளின் பணிகளை மேற்பார்வை செய்ய. 42 ஆசிரியர்கள் ஏன் கற்பித்தல் உதவிப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி மாணவர்களின் புரிதல் அளவுக்கு கற்பிக்க. 43 ஒரு மாணவர் தனது பிரச்சனைகளை ஆசிரியருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பி அதற்காக ஆசிரியரின் வீட்டிற்கு வருகிறார். ஆசிரியர் டேஷ். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் நியாயமான உதவியை வழங்கி அவரது மனோபலத்தை ஊக்குவிக்க வேண்டும். 44 வகுப்பறை டேஷ் தொடர்பு இருக்க வேண்டும். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் மாணவர் மைய. 45 கற்பித்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆசிரியரின் மனோபாவம் எதனுடன் தொடர்புடையது. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் உணர்ச்சி பூர்வமான களம். 46 கல்வி என்பது மனிதனில் ஏற்கனவே உள்ள முழுமையின் வெளிப்பாடு என்று கூறியவர். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் விவேகானந்தர். 47 பின் வருவனவற்றில் எது கற்பித்தலின் குறிப்பிடப்பட்ட நிலை அல்ல. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் வேறுபாடு. 48 பொருத்தமான நிரலை ஏற்றி தேவையான தரவை வழங்கினால் கணினிக்கு மனித தலையீடு தேவையில்லை. இந்த அம்சம் அழைக்கப்படுவது. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் தானியங்கி. 49 ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரே நேரத்தில் மைய கணினியை பயன்படுத்தும் போது என்ன தேவை. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் டெர்மினல். 50 மக்கள் அடிக்கடி கணினி அமைப்பை எதன் மூளை என்று அழைக்கிறார்கள். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் மைய செயலாக்க அலகு. 51 ஒரு நல்ல ஆசிரியர் டேஷ் இருக்க வேண்டும். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் வளமுடையவராகவும் பங்கேற்பாளராகவும் இருக்க வேண்டும். 52 பின் வருவனவற்றில் எது திறமையான குழந்தையின் பண்பு அல்ல. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் மரபு உழைப்பு மனப்பான்மை. 53 தொழில்நுட்ப கற்பித்தல் திறன் என்பது. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தொழில்நுட்பத்தை கற்பித்தல் மற்றும் கற்றலில் அறிவியல் மற்றும் கலைநயத்துடன் பிணைக்கும் திறன்களின் தொகுப்பு. 54 கூற்று ஏ வளரிளம் பருவம் மன அழுத்தம் மற்றும் புயலின் காலம். காரணம் 6 அறிவை பெறுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் உள்ள திறன் உச்சத்தை அடைகிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல. 55 கூற்று ஏ ஒரு சூழ்நிலையில் பெறப்பட்ட பயிற்சி மற்றொரு சூழ்நிலைக்கு மாற்றப்படலாம். காரணம் ஆர் ஏனெனில் இரண்டு சூழ்நிலைகளும் ஏ மற்றும் பி அர்த்தமுள்ளவை. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் ஏ உண்மை, ஆனால் ஆர் உண்மை இல்லை. 56 ப்ளூமின் கூற்றுப்படி கற்றலின் வெவ்வேறு களங்கள் என்பது. இதற்கான கரெக்டான ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும். 57 கூட்டுறவு கற்றல் செயல்பாடுகளின் போது ஆசிரியர் ஒரு குழு உதவி தேவைப்படும் போது அடையாளம் காண வேண்டும். உற்பத்தி சிந்தனை நோக்கி குழுக்களை வழிநடத்த வேண்டும் மற்றும் உணர்ச்சி ஆதரவு மற்றும் ஊக்கம் வழங்க வேண்டும். இந்த கற்பித்தல் செயல்பாடு அழைக்கப்படுகிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் கண்காணிப்பு. 58 ஆசிரியருக்கு தொடர் மதிப்பீடு என்றால் என்ன. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் மாணவர் சாதனையை உதவ பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி கற்பித்தல். 59 ப்ராஜெக்டிவ் நுட்பங்கள் தொடர்புடையவை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆளுமை. 60 சமூக மாற்றம் என்பது ஒரு டேஷ் மாற்றம். இதற்கான கரெக்டான ஆன்சர் சமூக உறவுகளில் மாற்றம். 61 பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்படுவதற்கு எந்த மூலோபாயங்கள் உதவுகின்றன.
இதற்கான கரெக்டான ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும். 62 பியாஜெட்டின் வளர்ச்சி கோட்பாட்டில் ஏற்கனவே உள்ள திட்டத்தில் புதிய தகவல்களை உள்ளீடு செய்வது. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஒற்றுமைப்படுத்துதல். 63 உளவியலில் பழமையான முறை என்பது. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் அகநோக்கு முறை. 64 புதிய அசல் மற்றும் பயனுள்ள ஒரு யோசனை அல்லது கருத்தை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ள சிந்தனை செயல்முறை அழைக்கப்படுகிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் படைப்பாற்றல். 65 சிசிஇ மாணவர்கள் மதிப்பீட்டிற்கு உதவுகிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஒருங்கிணைந்த திறன். 66 பின் வருவனவற்றில் எது ஆன்டிவைரஸ் மென்பொருள் அல்ல. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஓரக்கில். 67 மற்றவர்களுடன் உறவுகளை ஏற்படுத்தி பராமரிக்க வேண்டிய தேவை. இதற்கான கரெக்டான ஆன்சர் சொந்தம் கொள்ளுதல். 68 பின் வருவனவற்றில் எது மற்ற உறுப்பினர்களிலிருந்து வேறுபட்டது. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூகுள். 69 பின் வருவனவற்றில் எது தரமுறை பகுப்பாய்வு நுட்பம். இதற்கான கரெக்டான ஆன்சர் உள்ளடக்க பகுப்பாய்வு. 70 பள்ளிகளால் குழந்தைக்கு வழங்கப்படும் கல்வி. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் முறையானது. 71 கட்டமைப்பாளர் வகுப்பறைக்கு தேவை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சுறுசுறுப்பான ஆசிரியர்கள். 72 கற்பித்தலின் சிறந்த முறை எது. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் ஒரு விவாதத்தை துவக்கி அதில் பங்கேற்பது. 73 கல்வி முதலில் யாருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தனிநபருக்கு. 74 உள்ளடக்கிய கல்வி என்பது. இதற்கான கரெக்டான ஆன்சர் மாற்றுத்திறனாளி மற்றும் சாதாரண மாணவர்களுக்கு சமக்கல்வி வாய்ப்புகள். 75 பாடத்திட்டம் எதை அடிப்படையாக கொள்ள வேண்டும். இதற்கான கரெக்டான ஆன்சர் குழந்தையின் தேவைகள். சரி நண்பர்களே, இந்த டெஸ்ட் பேட்சில் இந்த வினாக்கள் அனைத்தும் கொடுக்கப்படும். எம்ஏ எஜுகேஷன்ஸ் வினாக்களும் அதே போல் எம்எட் சிலபஸ் எடுக்கப்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து வெற்றி பெறவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.